Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம group 1 2017 question paperல கேட்ட 35th question பார்க்க போறோம். So already 34 questions வந்து பார்த்திருக்கோம். இன்னும் remaining 15 questions இருக்கு. So எல்லாமே upcoming daysல பார்க்கலாம். இப்போ 35th question என்ன அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 35th கொஸ்டின் என்னன்னா ரேஞ்சோட கோஎஃபிஷியன்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்சோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு ரேஞ்சோட ஃபார்முலா வந்துட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேஞ்சோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3. ஸோ L ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா -3. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அவங்களே ஆர்டரில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ 49 அடுத்து வந்துட்டு 37 இந்த மாதிரி மாற்றி வேல்யூஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கொடுத்துருக்க சீரீஸில் வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேஞ்ச் என்ன? L minus S. ஸோ 3 மைனஸ் ஆஃப் -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 3. ஸோ வேல்யூ என்ன? 3 + 3 வந்து 6. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சோட கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்ன? L minus S டிவைடட் பை L + S. ஸோ Lோட வேல்யூ வந்து 3 -3 divided by Lோட வேல்யூ 3. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அடுத்து -3. ஸோ இது என்ன ஆகும்? 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் டிவைடட் பை 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -3. அப்போ என்ன வரும்? 6 டிவைடட் பை 0. ஸோ இங்கே ஃப்ராக்ஷனில் வந்து கீழே 0ன்னு வந்து மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரேஞ்சோட வேல்யூ வந்து 6, ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.